நிக் பவிஷும் அனிகாவை லவ் பண்ணுவாங்க. பட் ஒரு காரணத்தினால இவங்களோட லவ் பிரேக்கப் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அனிகாக்கு கல்யாணம்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை பவிஷோட வீட்டுக்கு வருது. சோ அந்த கல்யாணத்துக்கு பவிஷ் கிளம்பி போறாரு. இதுக்கடுத்து நடக்க போற சம்பவங்கள் தான் நிக். மூவி ஸ்டார்டிங்ல நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் பெருசா கூட சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஃபன் லவ்ல மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஜாலியாவே கொண்டு போறாங்க. ஆனா சரத்குமாரோட என்ட்ரிக்கு அப்புறம் படம் கொஞ்சம் சொதப்ப ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா ஃபீல் ஆகல. சோ ஒரு டீசென்ட்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப், கொஞ்சம் சுமாரான செகண்ட் ஹாஃப். மேத்யூ தாமஸோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ற ஒரு சில காமெடிஸும் சிரிக்க வச்சது. செகண்ட் ஹாஃப்ல ரம்யா ரங்கநாதன் ஒருத்தங்க வருவாங்க. அவங்க பார்க்க கியூட்டா இருந்தாங்க. மத்த கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா ஃபீல் ஆகல. ஜி பிரகாஷோட பேலன்ஸ் ஸ்கோர் சாங் ரசிக்க வச்சது. குறிப்பா கோல்டன் ஸ்டாரோட விஷுவல் சூப்பரா இருந்தது. லாஸ்ட் மந்த்ல அந்த காதலுக்கு நேரமல எப்படி கொஞ்சம் எலைட்டா இருக்குமோ அதே மாதிரி இந்த படமும் கொஞ்சம் எலைட்டா தான் இருக்கும். எலைட்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர கருவாடு சீன், பைக் சீன், ஜி பிரகாஷோட மியூசிக், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா எல்லா டைப் ஆடியன்ஸும் ரசிக்க வைக்கும். இந்த படத்துல முக்கியமான பிரச்சனை நான் பார்த்தது என்னன்னா சரக்கடிக்கிற மாதிரியான சீன் எக்கச்சக்கமா வரும். சோ ஒரு எலைட்டான பார்ல உட்காந்து வெளியில வந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படம் முடியறப்ப எனக்கு வந்தது. திருப்பாச்சி படத்துல நம்ம விஜய் வெறும் கையோட அழிஞ்சதை விட அறுவடம் கையுமா அழிஞ்சது அதிகம்னு சொல்ற மாதிரி இதுல வர சில கேரக்டர்ஸ்லாம் வெறும் கையோட அழிஞ்சதை விட பாட்டிலும் கையுமா அழிஞ்சது அதிகமா இருக்கும். எமோஷன்ஸ் இந்த படத்துல பெருசா கனெக்ட் ஆகாதது இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸா நான் பார்த்தேன். கிளைமாக்ஸ் எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் மாதிரி மொத்த படமும் கொண்டு போயிருந்தா கண்டிப்பா இது ரசிக்கிற மாதிரியான ஒரு படமா வந்திருக்கும். பட் இப்போ எனக்கு இந்த படம் ஒரு அபராயான ஃபீல் தான் கொடுத்தது. அடல்ட் கண்டென்ட் பெருசா இந்த படத்துல எதுவும் கிடையாது. ஆனா சரக்கடிக்கிற மாதிரியான சீன்ஸ் எக்கச்சக்கமா வரும். 2K கிட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்றதா ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு இந்த படம் ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் ஆகல.